Hello students. Today வந்து 10th standard chapter 3 algebra ஏற்கணிதம் அதில் exercise 3.14ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். First sum question read பண்ணுறேன். Write the each of the following expression in terms of alpha plus beta and alpha into beta. கீழே கொடுக்கப்பட்ட கோவை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழே கொடுக்கப்பட்ட கோவைகளை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆல்ஃபா டிவைடட் பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஆல்ஃபா டிவைடட் பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபாவா. ஸோ இதை வந்து பேஸ் ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இங்கே பீட்டா இருக்குது, இங்கே என்ன மிஸ் ஆகுது, ஆல்ஃபா மிஸ் ஆகுது, இங்கே வந்து என்ன பீட்டா மிஸ் ஆகுது. ஸோ மேலே கீழேயும் வந்து நம்ம இங்கே வந்து ஆல்ஃபாவாலையும் இங்கே வந்து பீட்டாவாலையும் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இன்ட்டு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு இது வந்து இன்ட்டு ஆல்ஃபா மேலே கீழேயும் இங்கே ப்ளஸ்ஸு இந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் பீட்டாவா இன்ட்டு பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டா. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா alpha square plus beta into beta beta square divided by beta alpha இருக்குது, இங்கே beta alpha beta இருக்குது. ஸோ ஒரு பேஸ் ரெண்டு ஈக்குவல் ஆச்சு. ஸோ இதை வந்து காமனாக 3 beta alphaன்னு எழுதிடலாம். அதான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் எழுதுகிறேன் இதை. ஸோ எழுதுனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 1 டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான், ப்ரீவியஸாக என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். 1 பை இங்கே வந்து என்ன ஆல்ஃபா மிஸ்ஸிங், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, இங்கே வந்து பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போது இங்கே என்ன, இங்கே ஒரு பீட்டா மிஸ்ஸிங்கு, இங்கே ஒரு ஆல்ஃபா மிஸ்ஸிங்கு போட்டால் எல்லா ஸ்கொயர் ஈக்குவல் ஆயிருமா. ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்மை பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்மை ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மேலே என்ன கிடைக்கும், பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு கிடச்சிருமா. ஏன்னா பீட்டா 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 ஸ்கொயர், இங்கே பீட்டா ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, ஆல்ஃபா 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 ஸ்கொயர் கிடச்சிச்சுமா. ஸோ அதுதான் நமக்கு இங்கே அப்படி எழுதிட்டோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயரை வந்து ஏ இன்ட்டு பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். இந்த டேர்மை நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஏ இன்ட்டு பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன் 3 ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 அதை வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. ஸோ இதை கொண்டு போய் இந்த ஃபுல் டேர்மாலே மல்டிப்ளை பண்ணு. 3 இன்ட்டு 3 9 ஆல்ஃபா பீட்டா நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 3 ஆல்ஃபாவை இந்த 3 ஆல்ஃபா கிடைக்குமா. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஒன்றால் பண்ணுறேன். மைனஸ் ஒன்றால் பண்ணால் மைனஸ் 3 பீட்டா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 1. ஓகேங்களா. இப்போ இந்த டேர்ம் கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு அதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு கிடைக்க 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா அப்படின்னு எழுதிருக்கிறேன். ஸோ இது என்ன இதை வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது, ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து பேஸை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணுமா. ஈக்குவல் பண்ணுறக்கு என்ன பண்ணணும், மேலே கீழேயும் இங்கே வந்து ஆல்ஃபாவாலையும் இங்கே வந்து பீட்டாவாலையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ண என்ன கிடைக்கும், இங்கே ஆல்ஃபாவால் பண்ண ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ஆல்ஃபா டிவைடட் பை இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு வருமா. நெக்ஸ்ட்டு இதை வேணால் நான் எப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா. இப்போ இங்கே இந்த டேர்மில் இப்போ இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஆனால் பேஸ் நான் வந்து ஈக்குவல் பண்ணணும். அப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது, ஆல்ஃபா மிஸ் ஆகுது. இங்கே என்ன மிஸ் ஆகுது, பீட்டா மிஸ் ஆகுது. அப்போ இங்கே இந்த ரெண்டையும் நான் அதால் மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு ஈக்குவல் ஆகுமா பேஸு. ஸோ அதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன்.
பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேங்களா? பண்ண என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா கிடச்சிச்சா? இப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் ஆயிடுச்சா? இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதிடலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த 3 ஆல்ஃபா பீட்டா இருக்கிறேன். அப்போ 3யை காமனாக எழுதிட்டோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாமா? ஸோ அதை எழுதியிருக்கேன். டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? அப்போது இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? இது எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஏ ப்ளஸ் பி தி ஹோல் அப்படி எழுதினோம்னா ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab அந்த ஃபார்மெட் எழுதலாமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 3 இந்த இருக்கிறது அப்படி டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா இங்கே ஃபார்முலா எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? இந்த டேர்மை இந்த ஃபார்முலாவுக்கு படி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதுதான் இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 இது ரிமைனிங் டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். தி ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. Without solving for the roots, find ன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்வருவனவற்றின் மதிப்புகளை காண்க. குறிப்பு: தீர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்னன்னு சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிலே கொடுத்துருக்க என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 2வை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ரிமூவ் பண்ணணுன்னா பை டிவைடட் பை 2வாக பண்ணலாமா? டிவைடட் பை 2 பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பை 2 ப்ளஸ் 5 பை 2 தி ஈக்குவல் டு 0 கிடைக்குமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7 பை 2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 5 பை 2. ஓகேங்களா? இது தானே ப்ளஸ்ஸு, இது வந்து ப்ராடக்டோடது 5 பை 2 அப்படின்னு நான் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொஸ்டினில் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டா வந்து உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதை வந்து நான் என்ன எழுதலாம்? கீழே பேஸ் ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ ஆல்ஃபா பீட்டா. அப்போ மேலே வந்து இங்கே என்ன இருக்குது? மிஸ்ஸிங் பீட்டா மிஸ்ஸிங், இங்கே ஆல்ஃபா மிஸ்ஸிங். ரெண்டையும் இது பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருமா? ஸோ அதுதான் பண்ணுறேன். பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 7 பை 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. இது வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 5 பை 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டே சம்ப்ளி. அப்போ டிவிஷனில் இருக்கிறது மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? அப்போ தலைகீழ் ஆகுமா? அப்போ 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 5. ஓகேங்களா? இப்போ 2 கேன்சல் ஆகிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்குது? 7 டிவைடட் பை 5 இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். So this is our final answer. Next second subdivision question பார்க்கலாம். alpha divided by beta plus beta divided by alpha. ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி மேலே இருக்குது. இதை வந்து நான் என்ன எழுதலாம்? சேம் ப்ரீவியஸாக பண்ணோம்ல அதே ப்ரொசீஜர் தான். இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ நான் பேஸை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணுறேன்.
பேஸை நான் வந்து ஈக்குவல் பண்ணுறேன். ஈக்குவல் பண்ணேன்னா இங்கே வந்து ஆல்ஃபாவால் நான் மல்டிப்ளை பண்ணுவேன், இங்கே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? ஸோ அது இருக்கா. அப்போ இது எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ என்ன? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அதுதானே ஃபார்முலா. a plus a square plus b squared equal to a plus b the whole square minus 2ab இதுதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நான் இதை எழுதிட்டேன். டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும். 7/2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸ்கொயர்டு இருக்குது, ஸோ ஸ்கொயர் போட்டேன். டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இந்த 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து எப்படின்னா, இந்த ஆல்ஃபா பீட்டா வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இங்கே போடுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ இதில் எப்படி எழுதலாம்? பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் divided by alpha beta minus 2 alpha beta divided by alpha beta எழுதலாமா? அப்போ இது கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த டேர்மு மைனஸ் இந்த 2 இருக்குமா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸோ இதுக்கு பதிலாக 7/2 இதுக்கு பதிலாக 5/2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் அந்த ரிமைனிங் இருக்க 2. ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர்டு என்ன 7 × 7 40. 7 ஸ்கொயர்னா 49 டிவைடட் பை 2 × 2 4 divided by 5 divided by 2 minus 2. இப்போ 49 divided by 4 into 2 divided by 5 minus 2. ஓகேவா? அப்போ இது கேன்சல் ஆச்சுமா? அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளில் 2 × 2 4. அப்போ ஒன் டைமா? அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ரிமைனிங் என்ன இருக்குது? 49 divided by 5 × 2 10. ஸோ 49 divided by 10 minus 2 இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஸோ நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா மேலே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்குமா? டிவைடட் பை இங்கே 10 கிடச்சிடும், இங்கே 10 கிடச்சிடும். ஸோ பேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் டைம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 49 minus 20 divided by 10. அப்போ 29 divided by 10. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். செகண்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ சேம் இங்கே வந்து பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ நம்ம பேஸை ஈக்குவல் பண்ணோன்னா இங்கே என்ன பண்ணோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பீட்டா ப்ளஸ் 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 divided by alpha plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2 into beta plus 2 divided by beta plus 2. ஓகேங்களா? அப்போ alpha plus 2 alpha plus 2 alpha plus 2 the whole square plus beta plus 2 beta plus 2 beta plus 2 the whole square divided by இங்கே beta plus 2 இங்கே alpha plus 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது அப்படியே மல்டிப்ளை பண்ண ஆல்ஃபா பீட்டா அப்போ 2 × 2 4. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா இதே தான் கிடைக்கும். அப்போ 2 × 2 4 கிடைக்கும். இதே இந்த ஒரு டேர்ம் எடுத்து இது மொத்தத்தாலே மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா பீட்டா அப்போ 2 பீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 × 2 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆல்ஃபா 2 × 2 4. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா பீட்டா சேம் அதே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆல்ஃபான்னு கிடைக்கும். அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து 2 × 2 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுவும் இது ஒன்று மல்டிப்ளை பண்ணால் இது ஈக்குவல் தான். ஆல்ஃபா பீட்டா ரஃபாக இங்கே பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ பீட்டா ப்ளஸ் இதை வந்து உள்ளே பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா பீட்டா, நெக்ஸ்ட்டு அதே ஆல்ஃபாவை 2ஆல் பண்ணுறேன், ப்ளஸ் 2 பீட்டா, 2 நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணுறேன், ப்ளஸ் 2 ஆல்ஃபா, நெக்ஸ்ட்டு 2 × 2 4 கிடைக்குமா? இங்கே என்ன கிடச்சிருக்கோ அதே தானே கிடைக்கும், ஏன்னா டேர்ம் ஒன்று தானே. ஸோ இதுக்கு பதிலாக இது காமனான ஒரே டைம், இதுக்கு இது சேமாக இருந்தால் ரெண்டு காமனாக ஒரு டைம் தானே நம்ம எழுதுவோம். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். இங்கே ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 4 அதை வந்து நான் 1 டைம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதான்? இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இதை வந்து நான் ஃபார்முலா படி எழுதுகிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்டா? சரி, இல்லை, a + b தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? a + b தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதுதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நான் அந்த எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ப்ளஸ் செகண்டு அதே மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி எனக்கு இது கிடச்சிருக்கு. டிவைடட் பை சேம் அங்கே இருக்க வேல்யூவை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது என்ன இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர்டுன்னா நமக்கு வந்து என்னென்னு வேல்யூ தெரியும்? 7/2ன்னு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீதி இப்போது இந்த டேர்மை இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் 4 பீட்டா அதை வந்து இப்படி எழுதுகிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா 4 பீட்டா இருக்குது. ஸோ 4 காமன் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதுகிறோமா? அதை எழுதியிருக்கேன். ரிமைனிங் இந்த 4 அப்படியே எழுதிட்டேன். கீழே இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும்? a ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர், இது ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 கிடைக்குமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும்? ஆல்ரெடி நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து என்னன்னு தெரியும்? அந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 5/2ன்னு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 7/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 5/2 ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2 ப்ளஸ் 8 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு என்ன? 5/2 ப்ளஸ் 2 7/2 ப்ளஸ் 4. ஓகேவா? கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 7 ஸ்கொயர்னா 49 4 மைனஸ் 5 இன்ட்டு 2 10 டிவைடட் பை 2 28 divided by 2 plus 8 divided by 5/2 14 divided by 2 plus 4 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இங்கே வந்து பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும்னா இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் நம்பர் இது தானே. ஸோ இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம பண்ணணும். அப்போ இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணல, இங்கெல்லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ண, இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ண. சேம் அதே தான் இங்கே பண்ணணும். இங்கே வந்து ஹையஸ்ட் வந்து 2 தான், இது ரெண்டு ஈக்குவல் தான் ஆல்ரெடி. அப்போ இதை மட்டும் பண்ணால் போதும். அப்போ இங்கே மட்டும் மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் பண்ண போகிறோம்.
49 divided by 4 minus 10 2 ஆல் பண்ணா 20 divided by 4 plus 28 na 28 into 2 56 divided by 4 plus 8 into 4 ஆல் பண்ணணும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்குது ஸோ 4 ஆல் பண்ணணும் மறந்துட்டு 2 ஆல் பண்ணிடாதீங்க 32 divided by 4 இப்போ பேஸ் எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சா divided by 5 by 2 plus 14 divided by 2 plus 2 ஆல் பண்ணா 8 divided by 2 ஓகேவா இப்போ இதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது இப்போ இது ஈக்குவலாக இருக்கா இதுவும் இந்த கடைசி ஸ்டெப்பில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கா ஸோ அதான் பண்ணியிருக்கோம் அப்போ பேஸ் எல்லாம் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எழுதிக்கிறோம் 49 minus 20 plus 56 plus 32 divided by 5 plus 14 plus 8ன்னு எழுதிக்கிறோம் இன்ட்டு இந்த ஆஃபை வந்து வெளில எடுத்துருக்கோம்ல ஸோ 1/2 ஓகேங்களா இப்போ எல்சிஎம் எடுத்து இதெல்லாம் நமக்கு கிடச்சிச்சு இப்போ இந்த ஹோல் டேர்முக்கு பேஸாக வந்து என்ன இருக்குது 4 இருக்குது இந்த ஹோல் டேர்முக்கு டிவைட் பை 2 இருக்குது ஸோ இங்கே நான் வந்து இன்னொரு ஸ்டெப்பை எழுதுகிறேன் ஓகேங்களா 49 divided by 4 minus 20 divided by 4 plus 56 divided by 4 plus 32 divided by 4 divided by whole divided by 5 by 2 plus 14 divided by 2 plus 8 divided by 2 இருக்கா இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது இங்கே 117 divided by 4 whole term இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது 27 divided by 2 கிடைக்குது நெக்ஸ்ட் இதை நான் எப்படி எழுதுறேன்னா 117 divided by 4 divided by 27 இந்த இதில் இருக்கிறது வந்து மேலே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகுமா அப்போது 1 2 ஆகுமா 1 ஆகுமா இப்போ இது கேன்சல் ஆகுமா அப்போது இந்த ஆஃப் தான் வந்து இங்கே இருக்கிற இந்த ஓகேங்களா அப்போ இது எல்லாத்தையும் 117 divided by 2 இருக்குது அப்போது 27 into 2 54 இங்கே எழுதுறேன் 27 into 54 ஸோ 54 கிடச்சிச்சு ஸோ 117 54 நமக்கு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கிது 13 divided by 6 ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் x squared plus 6x minus 4 equal to 0வின் மூலங்கள் ஆல்ஃபா 1 பீட்டா எனில் கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க ஸோ இங்கிலீஷில் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x squared plus 6x minus 4 equal to 0 are alpha 1 beta find the quadratic equation whose roots are அப்படின்னு கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அண்ட் பீட்டா ஸ்கொயர்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம் ஸோ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அதை எழுதிட்டோம் இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -6 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து -4 ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் வந்து ஆல்ஃபா அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் -2ab அந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு -60 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு -4 கிடைச்சு இப்போ 36 + 8 இந்த ஆட் பண்ண என்ன கிடைக்கிது 44 கிடைக்கிது அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 44 அப்படின்னு கிடைக்கிது நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர்டு இன்ட்டு பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா அப்போ -4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து -4 நமக்கு தெரியும் ஸோ -4 தி ஹோல் ஸ்கொயர் வந்து 16 ஸோ இதுதான் ஸோ therefore the required equation is x squared minus 44x plus 16 அதை வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் இந்த இருக்குல்ல இதுதானே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ எடுத்திருக்கோம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து இது எடுத்திருக்கோம் ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை வந்து இந்த
கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூஸை வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 2 divided by alpha and 2 divided by beta. இப்போ 2 divided by alpha plus 2 divided by beta வந்து சேம் பேஸை வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பீட்டாவாலையும் இங்கே வந்து ஆல்ஃபாவாலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 alpha plus 2 beta divided by alpha betaன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டை காமனாக வெளில எடுக்கலாமா? காமனாக வெளில எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா divided by alpha into beta. அப்போ 2 into alpha plus beta வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -6ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். alpha into beta வந்து -4. ஸோ இதே 6 into 2 12. இப்போ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -12 divided by -4. மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ண 3 கிடைக்குது. ஸோ 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2 alpha plus 2 beta equal to 2 2 2 4 alpha into beta alpha beta அப்படியே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எழுதுகிறோம். அப்போ 4 divided by -4 இது என்ன -1 கிடைக்குமா? ஸோ த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் x squared minus 3x minus 1 equal to 0. So this is our final answer. Next, third sum, alpha squared into beta and beta squared into alpha. ஓகேங்களா? இது என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு நான் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாமா? ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரிமைனிங் எனக்கு இதே தானே கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து எனக்கு வந்து -4ன்னு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ வந்து -6ன்னு தெரியும். ஸோ இது ரெண்டையும் எழுதி நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் சைனு 6 into 4 24 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டையும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண எனக்கு கிடைக்கும். இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா கியூப் பீட்டா கியூப்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் கியூப்னு எழுதலாமா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து -4 கியூப் எடுத்தோம்னா -64. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார்ம் பண்ணால் x squared minus 24x minus 64 equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். If alpha 1 beta are the roots of 7x squared plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to -13 divided by 7, find the value of a ன்னு கொடுத்துருக்காங்க. alpha 1 beta என்பன 7x squared plus ax plus 2 equal to 0வின் மூலங்கள் மற்றும் beta minus alpha equal to -13 divided by 7 எனில் a இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இதை வந்து நான் 2 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் 7x squared plus ax plus 2 equal to 0. அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படி எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த வந்து 7 நான் வந்து ரிமூவ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணணும்னா இதால் இந்த ஹோல் டேர்மை டிவைடட் பை 7ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்குமா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? a divided by 7 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 2 divided by 7 கிடைக்கும். நான் இங்கே ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன். 7 divided by 7x square plus a divided by 7x plus 2 divided by 7 equal to 0வா? இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? x square plus a divided by 7x plus 2 divided by 7 equal to 0ன்னு கிடைக்குமா? இதுதான் என்னோட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இது கிவன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லேயே என்னென்னு கொடுத்துருக்காங்க? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13 divided by 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சைனை ரிமூவ் பண்ணோன்னா இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 divided by 7ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதை வந்து நான் வந்து போத் சைடு ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு கிடைக்கும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 13 divided by 7 தி ஹோல் ஸ்கொயர்டு. போத் சைடு நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் minus 4 into 4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்தபடி நான் இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது
alpha minus beta the alpha plus beta க்கு என்ன தெரிய minus a divided by 7 the whole square. So அதுதான் இங்க எழுதியிருக்க minus 4 into alpha into beta வந்து 13 divided by 7. Sorry 2 divided by 7. ஓகேங்களா 2 divided by 7 போட்டுட்டேன் equal to 13 divided by 7 square பண்ண என்ன கிடைக்கும் 169 divided by 49. ஓகேங்களா அப்போ a squared ஸ்கொயர் பண்ணுறேன் a squared மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருமா அப்போ a squared 7 squaredனா 49 மைனஸ் 4 into 2 8 divided by 7 equal to இந்த வேல்யூ அப்போ a squared divided by 49 equal to இந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழாகுமா அப்போ 169 divided by 49 மைனஸில் இருக்குது ப்ளஸ் 8 divided by 7 அப்போ a squared divided by 49 equal to 169 divided by 49 ப்ளஸ் பேஸை வந்து நான் ஈக்குவல் பண்ணணும் ஓகேங்களா ஈக்குவல் பண்ணுறக்கு இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா மேலே கீழே பண்ணால் கீழே 49 கிடச்சிருமா அப்போ 8 into 7 56 7 into 7 49 அப்போ பேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு இப்போ 169 ப்ளஸ் 56 டிவைடட் பை 49 எழுதலாமா இது ரெண்டே ஆட் பண்ணுற 225 டிவைடட் பை 49 நமக்கு கிடைக்கிது ஸோ அவர் இது எதுக்கு ஈக்குவல் a square divided by 49 ஈக்குவல் அப்போ a square divided by 49 equal to 225 divided by 49 அப்போ a square வேல்யூ a வேல்யூ தானே நான் ஃபைண்ட் பண்ணணும் ஸோ a square இந்த பக்கம் இந்த 49 இந்த பக்கம் கொண்டு போனால் தலைகீழ் ஆகுமா அப்போ 225 into 49 divided by 49 கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கும் 225 தான் இருக்கும் ஸோ a square equal to 225 அப்போ a equal to plus or minus root of 225 எடுக்கலாமா root எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 15 into 15 225 so plus or minus 15 so the value of a equal to 15 or a equal to minus 15 so this is our final answer a equal to 15 இருக்கலாம் இல்லாட்டி minus 15 இருக்கலாம் so this is our final answer இது வந்து method 1 next method 2 என்னன்னு பார்க்கலாம் method 2 வந்து ரொம்ப ஈஸி எந்த கன்ஃபியூஷன் இல்லை டைரக்டாக ஃபார்முலா எழுதுகிறோம் அந்த வேல்யூஸை ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிட்டேன் ஈக்குவேஷன்லேருந்து ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எழுதிட்டேன் நம்மளோட ஃபார்முலா என்ன எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ அதுதானே ஃபார்முலா அந்த ஃபார்முலாவில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வந்து பி வேல்யூ ஃபார்முலா வேணும் எழுதுகிறேன் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 2 So this is our formula x equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a. So இந்த formula தான் இந்த values நாம் substitute பண்ணியிருக்கோம் substitute பண்ணது தான் இது ஓகேங்களா அப்போ நமக்கு a minus a plus இதை வந்து ஆல்ஃபான்னு எழுதிக்கிறோம் பீட்டான்னு எழுதிக்கிறோம் ஓகேங்களா a squared minus 56 divided by 14 next minus a ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் இதை மைனஸ் வந்தால் அது பீட்டான்னு எடுத்துக்கிறோம் root of a squared minus 56 divided by 14 அப்போ beta minus alpha value தானே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ minus a plus equal to இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுமா ப்ளஸ்ஸு ஸோ மைனஸ் ரூட் ஆஃப் a squared minus 56 divided by பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்படியே எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா என்ன கிடைக்கும் இது எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் 13 டிவைடட் பை 7க்கு ஈக்குவலா ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன் ஆல்ரெடி இது கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி கொஸ்டினில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13 டிவைடட் பை 7 கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன் ஸோ மைனஸ் 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை 14 அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதே கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு மைனஸ் 13 டிவைடட் பை 7 இருக்குது அப்போ மைனஸ் ரூட் ஆஃப் இந்த 7 ஈக்குவல் ஸோ ரிமூவ் ஆயிடுச்சு மைனஸ் 13 இருக்குது ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கே வந்து 169 கிடைக்கும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் இங்கே வந்து ரூட் வந்து கேன்சல் ஆயிரும்
அப்போ ரிமைனிங் a ஸ்கொயர் மைனஸ் 56 மட்டும்தான் இருக்கும். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 169, இந்த மைனஸ் வந்து இந்த போச்சுன்னா ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 225. அப்போ a ஈக்குவல் டு 225, a ஸ்கொயர்டா, a ஸ்கொயரோட 225. அப்போ ஏயோட வேல்யூ வந்து ரூட் எடுக்கணுமா, root of 225 plus or minus 225. அப்போது ரூட் எடுத்தோம்னா 15 into 15 225. அப்போ a equal to plus or minus 15. அப்போ a equal to 15 comma minus 15. So this is our final answer. இது நம்மளோட மெத்தட் 2. ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம பண்ணுறது எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறேன். கொஸ்டின் ட்ரீட் பண்ணுறேன். 2y ஸ்கொயர் மைனஸ் ay ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றவை போல இருமடங்கு எனில் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை வந்து நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2y ஸ்கொயர் மைனஸ் ay ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0 இஸ் ட்வைஸ் தி அதர் தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். let the root be a and 2a. அதாவது அதே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றவை போல இரு மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒன்றை வந்து நான் ஏன்னு வச்சுருக்கிறேன், அந்த ரூட்டை வந்து ஏன்னு வச்சுருக்கேன். இப்போ இரு மடங்குங்கும் போது 2a. ஓகேங்களா? அதான் நான் இப்போ எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். இதிலிருந்து ஏபிசி எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் அவர் ஏ, திஸ் இஸ் அவர் பி, திஸ் இஸ் அவர் சி. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏவா. அப்போ மைனஸ் பி பை ஏன்னா பியோட வேல்யூ என்ன, ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், கொஸ்டினில் இருக்க மைனஸ் ஏ டிவைடட் பை பி வேல்யூ டிவைடட் பை ஏ வேல்யூ வந்து 2. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏ டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் தானே. அப்போ ஏ ப்ளஸ் 2a இது ரெண்டு தானே சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் 2a ஈக்குவல் டு a divided by 2ன்னு எழுதியிருக்கேன். அப்போது இந்த a plus 2a வந்து 3aன்னு ஆகுமா? ஏன்னா இங்கே ஒரு a இருக்கிறது அர்த்தம். அப்போது 3a equal to a divided by 2. அப்போது a equal to இந்த 3 மல்டிபிகேஷன் இந்த வந்து டிவிஷன் ஆகுமா? அப்போ 3 இப்போ 2 into 3 வந்து 6 ஆகுமா? அதுதான். அப்போ 6 ஆகும். அப்போ a divided by 6ன்னு கிடைக்கும். அப்போ அது வந்து டிவிஷனில் இருக்க மல்டிபிகேஷன் 6aன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ 6a. அப்போ a equal to 6a அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட். இப்போ வந்து சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து c by a தானே ஃபார்முலா. அப்போ c by aக்கு வந்து அதுக்கு அந்த c-யோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 64ன்னு தெரியும். டிவைடட் பை ஏவோட வேல்யூ 2ன்னு தெரியும். ஸோ அதை தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ a into 2a ஏன்னா இது ப்ராடக்ட். அப்போ 2a வந்து 2a ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அதான் எழுதிக்க ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 2. அப்போது 2a ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 32 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2 போட்டோம்னா 16. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16. அப்போ a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. அப்போ ரூட் எடுத்தோம்னா 4 into 4 16. அப்போ a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ a in 1. அப்போ இந்த ஏல வந்து வேல்யூ, இந்த ஏவோட வேல்யூ இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், ஏ வந்து பாசிட்டிவ் நம்பராக 4ஆக இருக்கும்போது 6 into 4 24ன்னு கிடைக்கும். அதே நெகட்டிவாக இருக்கும்போது minus 24ன்னு கிடைக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் a is 24 or minus 24. when a equal to minus 4னா minus 24 தானே கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ அவர் a வேல்யூ வந்து 24, minus 24. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். இஃப் ஒன் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 3x squared plus kx plus 81 equal to 0 having bracketல having real roots ன்னு கொடுத்துட்டாங்க. is the square of the other then find k. மெய்யெண்களே மூலங்களாக கொண்ட 3x squared plus kx plus 81 equal to 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் எனில் k இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். let a and a squared be the root of the equation அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஏயும் a ஸ்கொயர்டு வந்து ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துருக்கேன்.
கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இங்கே எழுதிக்கிறேன் 3x² + kx + 81 = 0. ஸோ இதுலேருந்து a என்ன b என்ன c என்ன அப்படின்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சம் பண்ணுறேன். a + a² = -k/3 அப்படின்னு வரலாமா? ஏன்னா சம்முன்னா என்ன? -b/a -b/a அதுதான் நான் சம்முக்கான ஃபார்முலா. அப்போ b வந்து என்ன? மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸு, b வந்து k டிவைடட் பை a வந்து 3. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இங்கே a + a இந்த k இந்த 3 வந்து இந்த பக்கம்னா 3a + 3a² மரமா =-k. இதை வந்து என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அது என்ன ஃபார்முலா? c/a. c-யோட வேல்யூ என்ன? எனக்கு 81 டிவைடட் பை a-வோட வேல்யூ 3 3. ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன? 27 கிடைக்குமா? ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 27. நெக்ஸ்ட்டு a × a² = 27 கிடைச்சிச்சு. அப்போ இதை வந்து a³ எழுதலாமா? a³ = 27. அப்போ a³ இந்த 27 வந்து 3³ நம்மளால் எழுத முடியுமா? அப்போ a-வோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு? 3ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் a வேல்யூ இஸ் 3. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் த a வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து a-வோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 × 3 + 3 × 3 தி ஹோல் ஸ்கொயர் -k = -k. 3 × 3 9. இங்கே 3² 9. 9 × 3 27 = -k. இது ரெண்டு ஆட் பண்ணால் 36 ப்ளஸ் = -k. அப்போ k இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -36. ஸோ k -36. த வேல்யூ ஆஃப் k -36. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.14ல் இருக்க ஃபஸ்ட்டு சம் இது. ஃபஸ்ட்டு சம்மு, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டில் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன் இது. இது வந்து எல்லாத்துக்கும் காமனான சொல்யூஷன். இதை வச்சு தான் அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வேல்யூஸ் வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் இது, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our answer. Next second question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இது வந்து ரெண்டு மெத்தடில் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். மெத்தட் 1 சொல்யூஷன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் மெத்தட் 2 பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் மெத்தட் 2. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Next sixth sum question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது.
So this is our final answer. Okay students, thank you. Next video la paakalam. Bye.